ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி அருமையான சுவையான நெய்ச்சோறு. நல்ல கமகமன்னு வாசனையோட கல்யாண வீட்டு நெய்ச்சோறு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான இந்த கீ ரைஸ் செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபங்க. கொஞ்சம் அந்த சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு செய்யும்போது சும்மா வீடே மணக்கிற வாசனையோட கமகமன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் ரசித்து கற்றுக்கிட்ட அந்த ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதோட நல்ல ஒரு வெஜ் கிரேவி, நல்ல நிறைய காய்கறிகள் சேர்த்து வெஜ் கிரேவி அல்லது நான்வெஜ் கிரேவி ரெண்டில் எது வச்சாலுமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும். வெஜிடேரியன்னா நீங்கள் வெஜ் கிரேவி வைங்க, நான் வெஜிடேரியன் நல்ல ஒரு மட்டன் கிரேவி அல்லது சிக்கன் கிரேவி இதோட பேர் பண்ணுங்கள், செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நான் இன்றைக்கி சிக்கன் கிரேவி செஞ்சேங்க. இந்த நெய்ச்சோரோட செம்மையாக இருந்தது. ரொம்ப ஒரு அருமையான காம்பினேஷன். வீக்கெண்ட்ஸில், ஸ்பெஷல் டேயில், ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் அப்போல்லாம் இந்த மாதிரி நல்ல கமகமன்னு நெய்ச்சோறும் நல்ல ஒரு கிரேவியும் செஞ்சு வைங்க. கண்டிப்பாக பாராட்டு நிச்சயம் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம அரிசியை அளந்து ஊற வச்சிடலாங்க. நான் இங்கே நல்ல சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன். இந்த நெய்ச்சோறு நம்ம பாசுமதி ரைஸ்லேயும் பண்ணலாம், சீரக சம்பா அரிசிலையும் பண்ணலாம். பட் சீரக சம்பா ரைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த நெய்ச்சோருக்கு பக்காவாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரைஸ்லையும் பண்ணலாங்க, பாசுமதி ரைஸ்லையும் பண்ணலாம், சீரக சம்பா ரைஸ்லையும் பண்ணலாம். குக் பண்ணுறதுக்கு தண்ணியோட அளவு மட்டும் மாறும். அது தண்ணி சேர்க்கும் போது உங்களுக்கு சொல்லுறேன். இங்கே ஒரு 1.5 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கிறேங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் இருக்கும். ஸோ சீரக சம்பா ரைஸு அளந்து ஒரு அகலமான பவுலில் போட்டாச்சு. இப்போ இதை நல்ல ஒரு 2 வாட்டி கழுவிடுவோம். நல்லா அலசி கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். ஜஸ்ட் ஒரு 15-20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சாச்சு. குக்கர்லேயும் செய்யலாம், நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பாட்லேயும் செய்யலாம். நான் இன்றைக்கி ஓப்பன் பாட்டில் செய்கிறேன். இதில் நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறோம். இந்த கீ ரைஸுக்கு இந்த நெய் முக்கியம். ஸோ நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தாச்சு. நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அதில் முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துருவோங்க. ஒரு 15-20 முந்திரி பருப்பு போல் நான் சேர்த்துக்கிறேங்க. நம்ம எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம். பட் முந்திரி பருப்பெல்லாம் அவசியம் சேர்த்துக்கணும். இந்த நெய்ச்சோருக்கு இதெல்லாம் தான் ஹைலைட்டு. பாருங்கள், முந்திரி பருப்பு இந்த அளவுக்கு செவந்து வரும்போது இப்போ திராட்சை சேர்த்துடலாங்க. ஒரு 15-20 திராட்சை சேர்த்தாச்சு. இதையும் நல்லா வறுத்து விட்டுருவோம். இந்த திராட்சை நல்லா உப்பி வரணும். பாருங்கள், முந்திரி திராட்சை வறுபட்டுருச்சு. இப்போ வறுபட்ட முந்திரி திராட்சையை நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். அந்த நெய்யை வடிச்சிட்டு அந்த முந்திரி திராட்சையை மட்டும் தனியாக எடுத்து ஒரு தட்டில் வச்சுருவோங்க. இப்போ முந்திரி திராட்சை வறுத்தாச்சு. அடுத்தது அதே பாத்திரத்தில் நெய் இன்னும் இருக்குது. இதில் நல்ல சன்னமாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா அது ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இந்த நெய்ச்சோருக்கு இதெல்லாம் ஹைலைட்டு. நல்ல டேஸ்ட்டும் இருக்கும், நல்லா பார்க்கவும் நல்ல ஸ்பெஷலாக இருக்கும். நல்லா வறுத்து விட்டுருவோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகணும். நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு இந்த வெங்காயமும் தனியாக எடுத்து நம்ம வச்சுருவோம். இதெல்லாம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நெய்ச்சோருக்கு. ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் செஞ்சுக்கோங்க. அப்போ தான் அந்த நெய்ச்சோறு பக்காவான டேஸ்ட்டாக இருக்கும். பாத்திரத்தில் நெய் இன்னும் இருக்குது. இதே போதும் நம்மளுக்கு. சாதம் தாளித்து விட தேவைப்பட்டால் உங்களுக்கு விருப்பப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் சேர்க்குறோங்க. ஒரு துண்டு பட்டை, ஒரு ஸ்டார் அனீஸ், 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு ஜாதிபத்திரி, ஒரு பிரிஞ்சி இலை, கூடவே கொஞ்சமாக கல்பாசி. இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா வறுபட்டு கொஞ்சம் வாசனை வரட்டும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு இப்போ நல்ல சன்னமாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துருவோம். இந்த வெங்காயத்தை நல்ல ஒரு 1-2 நிமிஷம் வதக்கி விட்டுருவோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்க்கிற வெங்காயம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த டிரான்ஸ்பரண்ட் கலர் வர வரைக்கும் மட்டுமே வதக்கி விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருவோம். நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க. வெங்காயத்தோடு அந்த இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதங்கி பச்சை வாசனை போகணும். இப்போ காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்க்குறோம். ஜஸ்ட் இப்படி மேலே ஒரு கீரி விட்டு மட்டும், ஸ்ப்ளிட் பண்ணி விட்டு மட்டும் முழுசாகவே இப்படி பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு.
நெய் சோறுக்கு பச்சை மிளகா காரம் மட்டும்தான், மற்ற எந்த ஸ்பைசஸோ காரப்பொடியோ எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. அகைன் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 8 to 10 புதினா இலைகள் சேர்த்துருவோம். புதினா இலைகள் இந்த அளவுக்கு மட்டுமே சேர்த்தா போதும், ரொம்ப அதிகம் சேர்க்க வேண்டாம். அப்புறம் புதினா வாசம் டாமினேட் ஆயிரும். இந்த அளவுக்கு மட்டுமே சேர்த்துக்கோங்க, ஸ்கிப் பண்ணிட்டாலும் ஓகே. நல்லா வதக்கி விட்டுருவோம். அகைன் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டு விட்டுறலாம். பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்தாச்சு. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அகைன் வதக்கி விட்டுருவோம். இப்போ ரைஸ் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம இங்கே எடுத்துருக்கிறது சீரக சம்பா ரைஸு. 1 கப்பு சீரக சம்பா ரைஸுக்கு 2 கப்பு தண்ணி சேர்க்கணும். நம்ம இங்கே 1.5 கப் அளவுக்கு சீரக சம்பா ரைஸ் சேர்த்துருக்குறோம். ஸோ இதுக்கு மொத்தமாக 3 கப்பு தண்ணி. 1 கப்பு சீரக சம்பாவுக்கு 2 கப்பு தண்ணி. இதுவே நீங்கள் பாசுமதி ரைஸ் எடுத்திருந்தீங்கன்னா 1 கப்பு பாசுமதி ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்து விட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்து விட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் மூடி வைப்போங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 1-2 நிமிஷம் இருக்கட்டும். ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கிற அரிசியை கம்ப்ளீட்டாக தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துருவோம். அரிசி கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சுங்க. நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துருங்க. உப்பு சரி பார்த்துட்டு தேவைப்பட்டால் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்ல உப்பெல்லாம் சரி பார்த்தாச்சு. எல்லாம் கரெக்டாக வேணுங்கிற அளவுக்கு சேர்த்தாச்சு. இப்போ இந்த பாத்திரத்துக்கான மூடியை டைட்டாக போட்டு விட்டு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், 1 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுறோம். நல்லா தளன்னு கொதிச்சுட்டு இருக்குது. இனி நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு கொண்டுட்டு வந்துடணும். நல்லா இந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இனி நல்லா ஒரு 12-13 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டுருவோம். ரைஸ் நல்லா குக் ஆயிரும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு இப்போ ஓப்பன் பண்ணுறோம். நல்ல கமகமன்னு வாசனை. ரைஸ் பக்காவாக வெந்திருக்கு. நம்மளுக்கு நெய்ச்சோறு நல்லா கமகமன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. பட் ஃபைனல் ஸ்டெப்பாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் மேலே சேர்த்துருவோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு. இது வாசனையும் டேஸ்ட்டும் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்சுருக்கிற திராட்சை, முந்திரி, வெங்காயம் எல்லாம் அப்படியே மேலால் தூவி விடுவோம். நெய்ச்சோறுக்கு இதுதான் ஹைலைட்டே. அப்படியே மேலால் தூவி விட்டு மூடி வச்சுருவாங்க. பரிமாறுறக்கு எடுக்கும்போது செம்மையாக இருக்குங்க. அந்த முந்திரி அந்த வறுத்த வெங்காயத்தோடு எடுத்து சாப்பிட்றக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே இதெல்லாம் போட்டு விட்டு நம்ம அகைன் மூடி வச்சிடறணும். பரிமாறும்போது மட்டுமே ஓப்பன் பண்ணி எடுத்து பரிமாறும்போது செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த வறுத்த பொருட்களோட இந்த ரைஸ் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. வீக்கெண்ட்ஸில் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில் ஏதாவது ஸ்பெஷலாக சமைக்கணும்னு விருப்பப்பட்டா இந்த நெய்ச்சோறு, இந்த கீ ரைஸ் ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். வெஜிடேரியன்ஸுக்கும் சூட் ஆகும், நான் வெஜிடேரியன்ஸுக்கும் சூட் ஆகும். வெஜிடேரியன்ஸ் நல்ல ஒரு வெஜ் கிரேவி, மஷ்ரூம் கிரேவியோட இதை டேஸ்ட் பண்ணலாம். நான் வெஜிடேரியன்ஸ் நல்ல ஒரு மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, ப்ரான் கிரேவி, இது எல்லாமே இதுக்கு சூட் ஆகுங்க. செம்மையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. பாராட்டு நிச்சயம். நான் இன்றைக்கி நல்ல சிக்கன் கிரேவியோட இந்த நெய்ச்சோறு செஞ்சேன். செம்ம காம்பினேஷனாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லோரும் என்ஜாய் பண்ணாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அந்த கிரேவி விட்டு நல்லா அந்த நெய்ச்சோரில் அப்படியே பிசைஞ்சு எடுத்து சாப்பிட்டா வா செம்மையாக இருக்குங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ரைஸு. மிஸ் பண்ணாமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.